உயிர்காக்கும் சேவையில் சற்றே ஓய்ந்த நேரத்தில் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டு அடித்து மிதித்து கோரமாக கொல்லப்பட்டவர் கொல்கத்தா ஆர்ஜிகார் மருத்துவமனையின் பெண் பயிற்சி மருத்துவர். நாட்டையே உலுக்கிய இச்சம்பவத்தால் மருத்துவர்களும் பாதுகாப்பு கோரி போராடினர். பொதுமக்களின் மனதையும் வெகுவாக பாதித்த இச்சம்பவத்தில் கைதாகி 162 நாட்களுக்கு பின் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டவர்தான் கொடூரன் சஞ்சய் ராய். இவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என பரவலான கோரிக்கை எழுந்து வருகிறது. இப்படி ஒரு தீர்ப்பை தான் நாடே எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்பதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. ஆனால் இதே தீர்ப்பை தான் எதிர்பார்த்திருக்கிறார் குற்றவாளி சஞ்சய் ராயை பெற்றெடுத்த தாய். ஆம், தீர்ப்புக்கு பின் அவனது தாய் கொடுத்த பேட்டியில், என் மகனை துடிக்க துடிக்க சாகிற வரைக்கும் தூக்குல போட்டு கொள்ளுங்க. நானும் ஒரு அம்மா தான், எனக்கும் 3 பெண் பிள்ளைகள் இருக்கு. அந்த டாக்டர் பொண்ணும் அவங்கள பெத்த அம்மாவும் பட்ட மனவேதனையை நினைச்சா எனக்கே ஆத்திரம் வருது. என் பையனை தூக்குல போட்டு கொன்னாலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் ஒரு மூலையில உட்கார்ந்து அழுவேன்தான். ஆனாலும் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தே ஆகணும் என ஆவேசமாக பேசியிருக்கிறார். சஞ்சயின் சகோதரி இது குறித்து பேசும்போது, என் சகோதரர் சஞ்சய் சின்ன வயசுல நல்ல பையனா தான் இருந்தான். எப்போ இந்த பாழா போன குடிப்பழக்கம் வந்துச்சோ அப்போதான் கெட்டு போயிட்டான். போதாததுக்கு மோசமான கூட்டாளிகள் வேற இருக்காங்களாம். அவன் முன்னாடியே எங்களை விட்டு வேற இடத்திற்கு போனது நல்லது என கூறியிருக்கிறார். அது சரி, தீர்ப்பு பற்றி கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண் மருத்துவரின் தாய் என்ன சொன்னார் தெரியுமா? நீதிபதிக்கு நன்றி. பயாலஜிக்கலா விந்தணுக்களை வைத்து சஞ்சய் ராய் குற்றவாளி என நிரூபித்து தீர்ப்பளித்தது மகிழ்ச்சி. ஆனா அது எங்களுக்கு பாதி நிம்மதியை தான் கொடுத்திருக்கு. என் பொண்ண துள்ள துடிக்க கொன்னவங்கள்ல மத்த சிலரும் இன்னும் எந்த தண்டனையும் பெறாம வெளியே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் கைது பண்ணி தண்டனை தரும் வரை எங்களோட நீதிக்கான போராட்டத்தை நாங்க தொடர்ந்து மேற்கொள்வோம் என சூளுரைத்துள்ளார். மாது விஷயங்களில் தாய் பேச்சு கேட்காமல் தடமாறி போகும்போது பின் விளைவுகள் சில சமயம் இதுபோல் மோசமாக இருக்கும் என்பதை சஞ்சய் ராயின் அம்மா போன்ற அப்பாவி தாயின் கண்ணீரே பறைசாற்றுகிறது.